ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய திருச்சமூகம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். மீண்டும் காலமே தேவ சமூகத்தில் நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த கால ஜபத்தில் கடந்து வர எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் சோத்திரம். வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். இன்னும் அரவணையில் உற்சாகப்படுத்தி கொண்டு வர லைவ் மூலமாய் வருவோலே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட் பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, அற்றனமுடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை முன்னே வந்தாலோ, யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை முன்னே வந்தாலோ, பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பனமுடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம்.
ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, 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 ஓசன்னா ஜெயம் நமக்கே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுமா, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வியனாக்கலையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வியனாக்கலையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. ஓ நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, ஓ மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, ஓ சாத்தானை ஜெயித்திடுவே, ஓ சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென், ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறை காலை கதவுகளோ என் துருகினால் உடைந்திடுவே, ஓ சிறை காலை கதவுகளோ என் துருகினால் உடைந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. மரணமே கோரங்கே, வாதாளமே ஜெயமெங்கே, மரணமே கோரங்கே, வாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எந்தன் ஆதாயமே. 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 அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர்
நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் எஜமானன் எஜமானனே. அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் மணவாளன் மணவாளனே. எங்கள் மணவாளன் மணவாளனே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எஜமானன் எஜமானனே. ஓ சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் மணவாளன் மணவாளனே. எங்கள் மணவாளன் மணவாளனே. இஸ்ரவேலின் குரலை இஸ்ரவேலின் குரலை கேட்டு தூதனை அனுப்பினீரே. கேட்டு மோசேயை அனுப்பினீரே. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எஜமானன் எஜமானனே. அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் மணவாளன் மணவாளனே. எங்கள் மணவாளன் மணவாளனே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எஜமானன் எஜமானனே. அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் மணவாளன் மணவாளனே. எங்கள் மணவாளன் மணவாளனே. ஆகாரின் அழுகுரலை ஓ ஆகாரின் அழுகுரலை கேட்டு தூதனை அனுப்பினீரே. கேட்டு தூதனை அனுப்பினீரே. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எஜமானன் எஜமானனே. அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் மணவாளன் மணவாளனே. எங்கள் மணவாளன் மணவாளனே. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எஜமானன் எஜமானனே. அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் மணவாளன் மணவாளனே. எங்கள் மணவாளன் மணவாளனே. Jesus name, hallelujah. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை பெரிது. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து நம்ம செய்தி ஆண்டு கடன் சொல்லுவோமா? ஓகே, God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 119வது சங்கீதத்திலே நாம் இப்பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 97வது வசனம் முதல் 104வது வசனம் வரை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். வாசிங்கள் பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 97 முதல் 104 வரை சேர்ந்து வாசிப்போம். எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பைக் கொடுங்கப்பா. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால்
எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இன்பமானவைகள்! இனி என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு உணர்வு கொள்ளுகிற ஒரு நேரம். இந்த நேரம் நமக்கு ஒரு விசேஷ ஆசீர்வாதமான ஒரு நேரமாகவும் காணப்படுகிறது. ஆகவே வசனத்தை நாம் படித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். ஏன்னா சில நேரங்களில் அநேகருக்கு வசனங்கள் வேலை செய்யாது, வசனங்களுக்கு பயப்படவும் மாட்டாங்க. ஆனால் சில ஆத்மா இருக்காங்க, எப்படின்னா அவங்க வசனத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த வேளையிலே அந்த தலைப்பு, அதில் எபிரேய எழுத்துப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மேம். மேம். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எபிரேய எழுத்துல என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? மேம். மேம். சார், இப்போ அடுத்தது நம்ம அதுக்கு ஒரு தலைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த வசனங்களுக்கு உள்ள ஒரு தலைப்பு 97லேருந்து 104 வரைக்கும் வார்த்தையில் தியானம். சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையில் தியானம். சொல்லுங்க. வார்த்தையில் தியானம் என்கிற தலைப்பில் தான் இந்த 8 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தியானம்? வார்த்தையில் தியானம். ஆமா, இந்த 119வது சங்கீத தியானம் வார்த்தையில் தியானம் என்கிற தலைப்பிலே இந்த 8 வசனங்களும் அடங்கி இருக்கிறது. சரி, இப்போ வாசிக்க பார்க்கலாம். முதல் வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். நாள் முழுவதும் அது என் தியானம். ஸ்தோத்திரம். ஆனா சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? சங்கீதக்காரன் தாவீது 1ஆம் சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். 1ஆம் சங்கீதம். அதில் படிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம் படிங்க. அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். யார் அப்படி இருப்பாங்க? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து. அல்லேலூயா. ஆமா, பாத்தீங்களா? இரவு முழுவதும் சோத்திரம் தியானமா, இரவு பகல் முழுவதும் தியானமா இருந்து அவருடைய கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆனா இங்க எஸ்ரா சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் என் தியானம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் தாவீது சொல்ற விஷயம் என்னன்னா, இரவு பகல் பிரிச்சு சொல்றாரு. இவரு சொல்றாரு நாள் முழுதும் அப்படின்றாரு. அப்படின்னா இரவு பகலும், நாள் முழுசுனா இரவு பகலும் அதில் அடங்கிரும். அல்லேலூயா. சார், நாள் முழுதுன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குல்ல. இஸ்ரேல் கணக்கின்படி மாலையில இருந்தா அவங்களுக்கு நாள் ஆரம்பமாகுது. சோதனம். அது மாதிரி இப்போ அவங்களுக்கு அந்த நாள் முழுவதும் அவங்களுக்கு அப்படி இருக்கு. அப்போ மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்சான்னா அப்புறம் எப்படி போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இரவுல இருந்தா அது சேரும். ஆகவே ஸ்தோத்திரம். இங்கே சொல்றாரு நாள் முழுவதும் எனக்கு தியானம்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான வாக்கியங்கள், எவ்வளோ அருமையான வசனங்கள். அவர் வேத வசனத்துக்கு நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய தாவீது, எஸ்ரா, நெகமியா போன்றவங்கெல்லாம் நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கு? வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வேத வசனத்துக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
எல்லாரும் கொடுக்கணும். நாள் முழுவதும் அந்த தியானமாக இருக்கணும். அதனால தான் நம்ம இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் தினமும் ஒரு அதிகாரத்தை ஒவ்வொரு வசனமாக எல்லாரும் மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்திலேருந்து ஒவ்வொரு வசனங்களை எடுத்து அதை நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்கள், என்ன பண்ணுறோம், மனப்பாடம் தியானம் பண்ணுறோம். அதனால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். மனப்பாடம் பண்ணி சொல்கிறோம், அது ஒரு பெரிய மகிமை. ஆனால் இங்கே சங்கீதக்காரனும் இஸ்ராலாம் சொல்லும் போல நாள் முழுவதும் நம்ம தியானமாக இருக்கணும். வேத வசனத்தை கொண்டு நம்முடைய ஜீவியம் காணப்படணும். எதை செய்தாலும் வேத வசனத்தை கொண்டு செய்கிறான், எதை செய்தாலும் வேத வசனத்தை கொண்டு செய்கிறான் என்கிற அந்த ஒரு பெயரை நம்ம எடுக்கணும். சோதனம். ஏன்னா இன்னைக்கு திடீர்னு மக்கள் ஏதாவது ஒன்று செஞ்சாலும் கூட, ஆனால் எல்லாம் வேதவசனப்படி செய்கிறாங்களான்னு பார்த்தா அதான் இல்லை. ஏதோ வேதத்தை விட்டுட்டு சில விஷயங்களை மாறி மாறி செயல்படுத்துகிறார்கள், மாறி மாறி செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, ஸ்தோத்திரம். தேவக்கரம் கூட இருந்து முற்பிதாக்களை நடத்தினது போல இன்னைக்கு உங்களை என்னை வேத வசனத்திலே பழக செய்வாராக. அடுத்த வசனம் படிங்க பார்க்கலாம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. எப்படிங்க? நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர், அதிக ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. என்னுடனே இருக்கிறது. பார்த்தீங்களா? நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிகமாக ஞானம் உள்ளவளாக்குகிறேன். நல்லா கவனிக்கணும். சத்துருக்களோட தேவ பிள்ளைகள் ரொம்ப ஞானம் உள்ளவங்களா இருக்கணும்னு வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. யாரை விட? யாரை விட? சத்துருக்களை விட. அல்லேலூயா. சொல்லுங்க, யாரை விட ஞானமா இருக்கணும்? சத்துருக்களை விட ஞானமா இருக்கணுமா? எதுல? கற்பனைகளை கை கொள்றது இல்லை, கற்பனைகளின்படி நடக்கிறது இல்லை. ஆமா, சத்துருக்களும் சில நேரத்துல கற்பனைகளை பேசுவாங்க, சத்துருக்களும் வசனங்களை பேசுவாங்க. ஏன்னா இப்ப ஒருத்தனை நிந்திச்சு பேசுறான்னு சொன்னா அவன் யாரு? ஸ்தோத்திரம், சத்துருக்கள் தான். அவனும் சத்துரு தான். நீங்க ஸ்தோத்திரம், நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் பாருங்கள். அங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதில் 2-3 ஒரு வசனம், அந்த சன்பல்லாத், தொபியா என்கிற அந்த 3 நபர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு விரோதமாக ஸ்தோத்திரம் சில காரியங்களை செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். எடுத்துட்டீங்களா? படிங்க. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு அது இல்லம்மா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீங்க 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா. கவனிங்க, இல்ல என்ன சொல்றாரு பாருங்க. ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலங்கம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். ஆமா, நல்லா கவனிங்க. அப்படியே ராஜ்யத்துக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க இருக்கிற நிலைமை பாருங்க. ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தெபியாவும் என்னும் ஊழியக்காரனும். தெபியா என்னும் ஊழியக்காரனும். பார்த்தீங்களா? ஒரு பெரிய ராஜ்யத்தில் அவனும் பொறுப்பில் தான் இருக்கிறானுவோ, ஆனாலும் அவ்வளோ பெரிய ஊழியக்காரனும் என்ன செய்யறான் பாருங்க. தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும். நல்லா கவனிங்க, கேஷேமும். இந்த 3 பேரும் தான் இந்த ஸ்தோத்திரம் ஆலய கட்டுமான பணியை தடை செய்தவர்கள். ஆக ஸ்தோத்திரம் 16 ஆண்டுகள் இவங்களால அந்த
ஆலயம் தடை செய்யப்பட்டது. ஆனாலும் இங்கே அவர் சொல்லும்போது முதல் வசனத்திலே சொல்றாரு, ஸ்தோத்திரம் 97ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் அந்த வேதத்துல எப்படியெல்லாம் இருக்கணும்னு. செகண்ட் வரும்போது அடுத்த வசனம் வரும்போது அதுல என்ன சொல்றாரு பாருங்க, அதுல சத்துருக்களை விட இவங்க எப்படி இருக்கணுமா, ஞானம் உள்ளவங்களா இருக்கணும். வசனத்தை கை கொள்றது இல்ல, கற்பனையை கை கொள்றது இல்ல. சோத்திரம். ஏன்னா அவனும் கற்பனையை பத்தி தான் பேசுறானு. அது எப்படி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாங்க, ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்களோ என்றான். பாத்தீங்க, யாருக்கு விரோதமாக? ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்களோ என்று சொல்றார். அதான் கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். சோத்திரம். அவனும் பேசும்போது நீதி நியாயத்தை பேசுற மாதிரி தான் பேசுவான். சோத்திரம். இன்னைக்கும் சத்துருக்கள் என்று சொல்லுகிறவர்கள் நீதி நியாயத்தை பேசுற மாதிரி தான் பேச ஆரம்பிப்பாங்க. சோத்திரம். சிலரு தேவனுடைய நாமத்தை வீணில வணங்கினா அவனை ஆண்டவர் தண்டியாமல் விடாருன்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் கூட சில நேரங்கள்ல சில அறகுறையான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு பப்ளிசிட்டி பண்ணி, சோத்திரம், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அந்த நபரை தான் குறை சொல்றோம்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவனுடைய நாமத்தை தூஷிக்க பண்றாங்க. அவங்கள கடவுள் விட போறதே இல்லை. சோத்திரம். என்ன செய்ய போறதில்ல, கடவுள் விட போறதே இல்லை. இந்த சோத்திரம் நல்லா கவனிங்க. இந்த ஓரேனியான சன்பல்லாத்தும் தொபியாவும் கேஷவனும் இந்த 3 பேரும் நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கரமான நிந்தையா அமைஞ்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் அவங்கள விடலை தெரியுங்களா, கடைசி வரைக்கும் விடலை. ஆனால் ஒரு குறிப்பு சொல்லுது, அவர்கள் ஒரு ராஜ்யத்திலே 3 பேரும் தூக்கு மேடையில் ஆண்டவர் ஏத்திட்டாருன்னு. என்னதான் கடவுளுக்கு விரோதமா பேசினாலும் ஒரு நாள் நம்ம சாப்டர் க்ளோஸ் ஆகும்போது தெரியும் எந்த நிலைமையில இருக்குன்னு. அதனால இன்னைக்கு நான் ஒரு மனுஷனை குறை சொல்றேன்னு சொல்லி ஒரு மனுஷனை தான் அவன் குறை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானே தவிர, அங்க அந்த மனுஷனை உண்டாக்கினவர் அல்லது அந்த மனுஷனுக்கு எஜமானா இருக்கிறவர், அந்த ஸ்தோத்திரம் எஜமான் தூஷிக்கப்படுகிறாரு. அந்த எஜமானவனுடைய வேலை இப்படி தூஷிக்கப்படுகிறது. இதனால் பல பேர் இடறுகிறார்களே என்கிற அறிவு இல்லாதவனால் இவர்களுக்கும் ஒரு தண்டனை காத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல ஸ்தோத்திரம் என்ன செய்யறாங்க, கலையை பிடுங்குறன்னு மணியை பிடுங்கிடுவாங்க. பார்த்தீங்களா? அது போலதான் இப்ப இவனும் பண்றது. சோத்துறேன் என்னன்னா, ஆனா அவனை தான் சொல்றேன், இவனை தான் சொல்றேன், புத்தி வர சொல்றான். இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு புத்தி போடுறதுக்கு ஒரு அபிஷேகம் கடவுள் கொடுத்துருக்கிறாரா. பாத்தீங்களா எவ்வளோ பெரிய சோத்திரம் பிரச்சனை. பார்த்தீங்களா? அவனும் என்னமோ கற்பனையை கை கொள்ற மாதிரி அடுத்தவங்க கை கொள்ளாததை அப்படி விவரித்து சொல்றாங்க. இவங்க கற்பனையை கை கொண்டிருக்கிறாங்களா, அதனால அடுத்தவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்றாங்க, இன்னைக்கு மீடியாக்கள் மூலமாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க. உன் தாயின் மகனுக்கு நீ அவதூறு உண்டு பண்றேன்றார். சோத்திர. இவன் உண்மையானவனா இருந்தா, உண்மையான கடவுள் பிள்ளையா இருந்தா, இவனும் ஒரு தாயின் மகன் தானே. சோத்திரம். பாத்தீங்களா? அது அவங்களுக்கு தெரியல. வசனத்தின்படி எந்த வெளிப்பாடும் கிடையாது. அதனால அவர்கள் இஷ்டத்திற்கு கண்ணா அப்படின்னான்னு பேசுவாங்க. அது மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் கண்டிப்பா அதுக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். சோத்திரம். ஏனென்றால் அதுக்கு மெயின் காரணம் இந்த சன்பல்லாத்தும் தோபியா கேசனும் நமக்கு முன்மாதிரியா இருக்காங்க அந்த விஷயத்துல. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக நாம் காணப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. நீங்க அடுத்தது ஸ்தோத்திரம் வாசிங்க. 100 உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால். கவனிங்க. உம்முடைய சாட்சிகள் 99 வசனம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். ஏன்னா அறிவில்லைன்னா சங்காரம் வந்துடும். புரிஞ்சுட்டீங்களா? அதனால போதிக்கிறவங்க எப்போதுமே கொஞ்சம் அறிவுடையவங்களா இருக்கணும். நல்ல அறிவுடையவங்களா இருக்கணும். அறிவுன்னா என்னன்னு தெரியாது சில பேருக்கு. சோத்திர. அறிவு என்று சொல்லுகிறது வெறும் ஞானத்தை மாத்திரம் எடுத்துரைப்பது அல்ல. அதுல நம்ம அறிவா செயல்பட வேண்டும். நாம கை கொண்டு உபதேசம் பண்றதுதான் நல்லது. நாம மாத்திரம் கை கொள்ளாம அடுத்தவங்களுக்கு மாத்திரம் நான் சொல்றேன்னு சொல்றது தப்பு. அது மிகவும் தப்பு. எந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசுறோமோ அதை நம்ம கை கொள்ளணும். அப்படி கை கொண்டாதான் பேசணும். அதனால அப்படி இல்லைன்னா நம்ம அதை சாப்டரே தொடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. 100. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால்
முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். பாருங்க, ஏற்கனவே அறிவுள்ளவனா இருக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப கட்டளைகளை நான் கை கொள்றதுனால முதியோரை பார்க்கிலும் நான் எப்படி இருக்கேன், ஞானம் உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப ஒரு கட்டளையை கை கொள்ளுகிறவன் பேரு ஞானம் உள்ளவன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, யார் ஞானம் உள்ளவன்? கட்டளையை கை கொள்ளுகிறவன். அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளை எந்த இடத்துல வச்சிருக்கோம்? கை கொள்றோமா? ஞானம் உள்ளவங்களா இருக்கிறோமா? சோத்திரம். அவரு எஸ்ரா சொல்லும்போது சொல்றாரு, நான் அறிவுள்ளவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு, நான் ஞானமும் உள்ளவனா இருக்கிறேன்றார். அறிவு ஞானம் வேற. சோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. அறிவுள்ளவனாக தேவ சமூகத்திலே காணப்பட்டார். இப்ப ஞானம் உள்ளவனாக காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வீட்டுல, நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் கிடைக்குமா? ஏங்க, பேர் கிடைக்குமா? இந்த மாதிரி உள்ள ஒரு பேர் உங்களுக்கு கிடைக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், எவ்வளவு அருமையான ஒரு ஆசீர்வாதமான காரியம். இதெல்லாம் வேதத்துல தானே பாஸ்டர் எழுதியிருக்கு. இதெல்லாம் நம்ம கை கொள்ளணும்னா சொல்றாங்க. அதெல்லாம் நம்மளால முடியுமா? சில பேர் சொல்றாங்க, நான் சர்ச்சுக்கு வராது, எதுக்கு தெரியுமா? என்னால அதெல்லாம் கடைபிடிக்க முடியாது. ஸ்தோத்திரம். என்னால என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. கடைபிடிக்க முடியாதா? இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளால கடைபிடிக்க முடியாது. அவங்க ஆசையாதான் அங்க போகாத, இதை பண்ண, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்னால அதெல்லாம் முடியாது. சொல்லுங்க, என்னால அதெல்லாம் முடியாது என்று சொல்வார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நான் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். 101 படிங்க பார்க்கலாம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறீர். அவ்வளவுதாங்க. இந்த அறிவு உள்ளவன், ஞானம் உள்ளவன் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சகல பொல்லாத வழிக்கு நம்முடைய காலை விளக்கணும்னு சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, உன் காலை விளக்குன்னு சொல்றார். அதனால சோத்திரம். தேவ பிள்ளைகள் சோத்திரம். அநேகர் சொல்லுவாங்க, உன் பாதம் கல்லிடாதபடிக்கு தங்கள் கரங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். யாரை ஏந்தி கொண்டு போவாங்க? ரோட்ல போறவனி வரவனி ஏந்தி கொண்டு போவாங்களா? இல்ல. நல்லா கவனிக்கணும். காலை விளக்குறவனை தான் ஏந்தி கொண்டு போவாரு. காலை நுழைக்கிறவன செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆமா, சகல பொல்லாத வலிக்கும் உன் காலை நீ விளக்கணும். சோத்திரம். எதெல்லாம் தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று வேதம் நமக்கு அடிக்கடி எச்சரித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சோத்திரம். அதனால நம்ம தானே செய்யக்கூடாது, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. பிள்ளைகளையும் கண்டிச்சு வளர்க்கணும். சோத்திரம். தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது, தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்கின் பிரகாரமாக இங்கே எஸ்ராவானவன் நடந்து கொண்டிருந்தார். அவர் பாருங்க, கற்பனைகளை கை கொள்ளுகிறதுல அவர் ஸ்தோத்திர. இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பார்த்தீங்களா, நான் கற்பனையில கை கொள்றேன், கற்பனையில கை கொள்றேன்னு. அது மாதிரிதான் இவரும் சொல்றாரு. யாரு? எஸ்ராவும். நீங்க பாருங்க, வேதத்துல நீங்க இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்க யூதர்கள்ட்ட அவர் பேசும்போதெல்லாம், சீசல்கிட்ட பேசும்போதுதான் என் பிதாவின் கற்பனையை நான் கை கொண்டு வருகிறேன்லாம் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். ஆனா அதே போலதான் எஸ்ராவும் என்ன பண்றாரு, அடிக்கடி சொல்றாரு, நான் வசனத்தை கை கொண்டேன், நான் வசனத்தை மறக்க மாட்டேன், உன் கற்பனையின் பாதையில ஓடுறேன் என்னெல்லாம் சொல்லுவார், நான் கட்டளையில கை கொள்றேன் என்னெல்லாம் சொல்லுவார். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம எல்லாம் யூஸ் பண்றோமா? லவ் பிள்ளைகள் பாருங்க, யூஸ் பண்றோமா? யோசிச்சு பாருங்க. கற்பனையில கை கொண்டதுன்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் வாயடக்கம் இருக்கணும், மனதடக்கம் இருக்கணும், காலடக்கம் இருக்கணும், கையடக்கம் இருக்கணும். இதெல்லாம் நமக்கு வேணும். இது இல்லாம யாரும் எந்த கற்பனையும் கை கொள்ள முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அல்லேலூயா. சரி, அதனால இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். என்ன தீர்மானம்? உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். வசனத்தை காத்து கொள்றவங்க செய்யற வேலை இது. சொல்லுங்க, யார் செய்யறது?
வசனத்தை யாரெல்லாம் தனக்குள்ள காத்து வச்சுக்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் இந்த வேலை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே என் அன்பான தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு உன்னுடைய காலை விளக்கணும். சோத்துறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆராதனை நடக்கிற நேரத்தில் உன் காலை தூக்கிட்டு ஓடுற பற்றியா, அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு சோத்துற ஆராதனை நேரத்தில் நேராக காலை சரியாக நடக்க விடணும். சோத்துறேன். ஆராதனைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆராதனைக்கும் ஜபங்களுக்கும் கண்ட நேரத்தில் வந்து உட்காடுறோம். சில பேர்லாம் பார்த்தீங்களா, தேவ பக்தி இல்லை, அவங்களுக்கு ஒரு பயபக்தி கிடையாது. கண்ட நேரத்தில் வந்து உள்ளே உட்காருவாங்க. ஸ்கூலில் உட்காருவியா நீ ஒரு ஸ்கூலில் போய் கண்ட நேரத்தில் உன்னை உள்ளே விடுவானா? அவனை ஒரு ஆசிரியரே கிடையாது உன்னை விட்டான்னா. சோத்துறேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நான் உங்களை விடவே இல்லையே. இன்னைக்கு லேட்டாக வருகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு எதிரியாக தான் இருக்கிறேன். சோத்துறேன். அனுகூலமாக இருக்க முடியாது. என்ன எவ்வளோ என்னதான் வரட்டும், நீ ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தினால என் உடம்பு சிலுக்கிறது என்று இதே எஸ்ரா தான் சொல்றாரு. இதே எஸ்ரா சொல்றாருங்க, ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தினால் நீ உடம்பு சிலுக்கிறதுன்னு. அப்போ உனக்கு தேவ பயம் இல்லையில்ல, தேவ பயம் இல்லையில்ல. இருந்தா நம்ம சோத்திரம் நமக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. 10 மணிக்கு ஜமா இருக்கு, 5 மணிக்கு ஜமா இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? ஏன் அதுக்கு ஏற்ற மாதிரி கிளம்பணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு அலட்சியம், நிர்விசாரம். சொல்லுங்க, என்னதுங்க? நிர்விசாரம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எண்ணம்லாம் எப்போதும் நம்ம அறக்குறையாவே இருக்கணும். நமக்கு பேர் பல பேர்கள் இருக்கு, ஆனா அதுக்கு இடையில இந்த பேர் வருது, என்னது? அறக்குறை. எல்லாத்திலையும் அறக்குறை தான். எதையும் முழுசா செஞ்சுட்டா என்ன செய்யாது? ஆவியானவர் சந்தோஷப்பட்டுருவாரு. அதனால பிசாசானவன் அதுக்கு நம்ம விடவே மாட்டான். முழுசா எதையும் பண்ணாத. அல்லேலூயா. சோத்திரம். எங்களுக்கும் 5 மணிக்கு தான் ப்ரேயரு, அந்த டயத்துக்கு வந்து ஆரம்பிக்கணும்ல. அப்படி எங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் ஏன் அப்படி எழுப்பி விடுறாரு? சொல்லுங்க. எந்த நேரத்தில் வந்தாலும், நேற்று இரவு 12 மணி நேரம் ஜெபம் முடிச்சுட்டு நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து இங்கே வரத்துக்கு 12 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கிட்ட படுத்தோன்னு வச்சுக்கோங்க. படுத்தா எந்திரிக்க முடியுமா? பகலெல்லாம் சாப்பிடாம, பகலெல்லாம் 12 மணி நேரம் ஜெபத்தில் போராடி ஜெபம் பண்ணி விழிப்பு உள்ளவங்களாம் உட்கார்ந்து, நேற்று 3 மணிக்கு குளிச்சது நைட்டு, விடிய காலையில் 3 மணிக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு ப்ரேயர் நடத்திட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு நாகப்பட்டினம் கரெக்டாக 7:45 போய் சேர்ந்தோம். 8 மணிக்கு அங்கே போய் ஜெபத்தை ஆரம்பித்தோம். அதில் 3 மணி நேரம் முழங்காலித்தோம். 3 மணி நேரம் கூடயே 1/4 மணி நேரம் எடுத்துட்டோம். நல்லா எடுத்து நல்ல ஜெபத்தை ஆரம்பித்து நடத்தினோம். ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்தார். அங்கே இருக்கிற எல்லா ஊழியர்களும் அதிசயப்பட்டார்கள். இப்படி ஒரு ஜெபமா? இதை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. இதெல்லாம் அந்த காலத்தில் சில பேர் பண்ணாங்க, ஆனால் இப்போ யாருமே அது பண்ணுறதில்ல. இப்படி ஒரு ஜெபமான்னு சொல்லி பார்க்குறவங்க, கேட்குறவங்க, பிரசங்கிக்கிறவங்க எல்லாருக்கும் அது அதிசயமாக காணப்பட்டது. இதுவரைக்கும் போன இடங்கள்ல இந்த ஜெபத்தை கண்டு அதிர்ந்து போனவர்கள் நிறைய பேர். இன்னைக்கு நேற்றைய தினத்தில் தான் இது. இல்லை முழங்காலித்தன் கேள்விப்படுவோம், ஆனால் முழங்காலித்ததை பார்த்தது இல்லைல்ல. நேற்று பார்த்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் அதிசயப்பட்டு போனார்கள். எப்படி இதை, அதுவும் எவ்வளோ பாரமாக ஜெபிக்கிறீங்க, இந்த பாரம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுத்தது என்று சொல்லி எப்படியெல்லாம் அருமையாக வசனித்து பேசினார்கள் தெரியுமா? அந்த மாதிரி நல்ல ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு மறுபடியும் இதை ஒரு சின்ன சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு வரணும்னா முடியுமா? தூங்கி வண்டியை ஓட்டு வரோம். எங்கே போய் எங்கே வந்தாலும் தூங்கிட்டு தான் வண்டியை ஓட்டு வரேன். கடவுள் தான் நடத்துகிறார். சோத்துறேன். எங்கேயாவது மோத போகிற இடத்துல டக்குன்னு ஆண்டவர் தட்டி விட்டுருவாரு, டேய் பார்த்து ஓட்டுறான்னு. நம்ம ஆசாமியெல்லாம் தூங்கிட்டு வரோம், அதெல்லாம் பக்கத்தில் எதையும் நம்ப முடியாது. என்ன பண்ணுறது? ஆண்டவர் கூட வருகிறார். நம்ம டயர்டு ஆண்டவர் தெரியாதா? பகலெல்லாம் சாப்பிடாம கிடந்துட்டு கத்திவிட்டு அப்புறம் நைட்டு கொஞ்சோண்டு சாப்பாட்டை உள்ளே போட்டோம்னா அது அப்படியே உள்ளே போய் நம்ம சொர்க்கத்துக்கே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் மேற்கொண்டு தான் என்ன செய்யணும்? நாங்கள் வரணும். ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு நாள் வந்தோம் பாருங்க. பாப்பா அல்லேலூயா. நினச்சி பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கு. சோத்துறேன். ஆண்டவர் அப்படி டீப்பாக நம்ம கூட வரார்.
ஒரு அலையிலே சொல்லுங்களேன். பயணங்களை கத்தர் வாய்க்க பண்ணினார். சோத்திரம். அதுபோல புதுக்கோட்டை, திருச்சி, இந்த மாதிரி பல இடங்கள்ல, இப்போ நாகப்பட்டினம், ஸ்தோத்திரம், சிதம்பரம், பல இடங்களில் இந்த ஜபங்கள்லாம் முடிச்சுட்டு இரவு தான் பல நேரங்களில் உள்ளே வருவோம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருவார். அல்லேலூயா. சிறப்பாக நடத்தி வருவார். ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம வாழ்றது முழுசாக அவருக்கு தான். நம்ம எல்லா காரியமும் பண்ணுறோம், அவருக்காக தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம நடத்துவார். அல்லேலூயா. சார், இப்பொழுது நீங்கள் அடுத்த வசனம் படிக்க பார்க்கலாம். 102. நீர் எனக்கு போதிக்கிறபடியால், நீ எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலக மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்ய மாட்டேன்? விலக மாட்டேன். நான் நியாயத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? நான் விலக மாட்டேன். ஏன்? நீர் எனக்கு போதிக்கிறீர். சொல்லுங்க, யார் போதிக்கிறது? சொல்லுங்க, இஸ்ராவுக்கு யார் போதிக்கிறது? கர்த்தர் போதிக்கிறார். அவர் அப்படித்தானே சொல்றாரு, நீர் எனக்கு போதிக்கிறீர். சோதரன். அல்லேலூயா. சில பேர் நினச்சிக்குவாங்க, நீர் எனக்கு போதிக்கிறீன்னா ஆண்டவர் அப்படியே டைரக்டாக இறங்கி வந்து அப்படியே போதிக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. அப்படியா? நல்லா கவனிக்கணும். நீர் எனக்கு போதிக்கிறீர் என்றால் அந்த தக்க நேரத்தில் தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை யாரை கொண்டாயிலும் எவரை கொண்டாயிலும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பார்த்துங்களேன், பீலையாமிட்ட கழுதையை கொண்டு ஆலோசனை கொடுத்தார். எப்படிங்க? யாரை கொண்டு? பீலையாமுக்கு கழுதையை கொண்டு ஆலோசனை கொடுத்தார். நமக்கும் ஏதோ ஒன்று கொடுத்து ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு இந்த சம்பவம் மறக்காது. நேற்று ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சு விட்டேன். அது என்னடானா, அந்த தண்ணி உள்ளே போனதுலேருந்து தொண்டையெல்லாம் மாறிடுச்சு. ஸ்தோத்திரம். அதனால் ஸ்தோத்திரம், சுடு தண்ணி குடித்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம ஆளுங்க சுடு தண்ணியும் கொண்டு வராமல் போயிட்டாங்களா. அங்கேயும் சுடு தண்ணி கேட்டால் கிடச்சிருக்கும், அதை யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் பச்சை தண்ணியை குடித்தாச்சு. அது என்னடான்னா, தொண்டையெல்லாம் பிடிச்சிருச்சு, தலைவலி ஏற்படுத்தி பாடுபட வச்சுது. இருந்தாலும் நம்ம வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் வருவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். சார், இப்போ தேவனுடைய ஆலோசனை இன்னைக்கு தேவன் நிறைய பேர்கிட்ட பேசுகிறார். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. நீர் எனக்கு போதிக்கிறீர். முதலாவது கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். சோத்திரம். அப்போ போதிக்கிறது எப்படி போதிக்கிறான்னா, ஊழியக்காரனை கொண்டு தான் நமக்கு போதனை நடக்கும். யாராவது ஒருத்தனை கொண்டு போதனை செய்வார். அன்னைக்கு பீலையாமுக்கு கழுதை அது பேசுச்சு. பீலையாமுடைய மதி கேட்டால் அது என்ன செஞ்சான்? வெளிப்படுத்துச்சுன்னு சொல்லியிருக்கு. அப்போ சில நேரங்களில் யாராவது எவரையாவது கொண்டு ஏதாவது நமக்கு பேசுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு நாள் நான் சொன்னேன், இந்த சர்ச்சை கட்ட முடியல, அதனால் நம்ம என்ன செய்வோம், சீட்டு போட்டுருவோம். ஏதாவது கடனை வாங்கி சீட்டை போட்டுருவோம். அதனால் இப்போ நம்ம எங்கே இப்படியெல்லாம் பண்ண போகிறது, எல்லாம் செட் ஆகாது நமக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எங்கள் மனைவி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஏங்க இவ்வளோ காரியங்களை செய்த ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரா, கொஞ்சம் பொறுங்க என்று சொல்லி மனைவி சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, ஏற்ற வேளையில் ஒரு ஆலோசனை யாரை கொண்டு ஆண்டவர் பேசணுமோ பேசுவார். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், சில பேரை கொண்டு பேசுவார், நல்ல காரியங்களை பேசுவார். சோத்திரம். ஒரு நாள் நான் என்ன பண்ண, தேவ சமூகத்தில் எனக்கு ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி ஒன்றும் இல்லை. இப்படியே வண்டி ஓடிட்டு இருக்கு, இருக்கிற 10ம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உடனே என்ன பண்ண, யாரும் வீட்டில் இல்லை, சிஸ்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நான் என்ன பண்ணேன், சர்ச்சுக்கு வெளியில் உட்காந்தேன். வாசலை திறந்து வச்சுக்கிட்டு அந்த சர்ச்சு வாசலில் மனம் உடைஞ்சி உட்காந்துருக்கேன். சோத்திரம். ஏன்னா சில விசுவாசிகள்லாம் விஷ ஊசிகளாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமில்ல. கண்டதை பேசுவாங்க. பேய் ஒவ்வொருத்தரையாக தூண்டி விடும். அவங்க ஆளுக்கால ஒன்று பேசுகிறதெல்லாம் நினச்சி போய் எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே, இருக்கிறதும் ஒன்றும் சரியில்லை, புதுசாக எதுவும் உள்ளேயும் வரமாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் ஊழியமே எனக்கு செய்ய முடியலைன்னு சொல்லி அந்த டோர் திறந்து வச்சுட்டு டோருக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டேன். அந்த படிக்கட்டிலே உட்காந்துட்டேன். படிக்கட்டிலே உட்காந்து, நீங்கள் நினைக்கிறீங்க நான் படிக்கட்டில் உட்காந்த ஒரு 3 நாள் இருக்குது. அந்த 3 நாள் எனக்கு விசேஷமாக மாறிடுச்சு பாருங்க. ஒரு நாள் இதான், இந்த படிக்கட்டில் உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு நான் அப்படியே உட்காந்து அழுவுறேன். சோத்துறேன். அழுது
அப்படியே அழுது கொண்டிருக்கும்போது பாருங்க, கர்த்தர் என்னோடு பேசுறார். அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன், அது என்னோட ஆண்டவர் பேசுறாருன்னு அதை நானா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை அப்படிதான் நம்ம நினைச்சுக்க முடியும். எனக்கு ஒன்றும் சரியில்லை ஆண்டவரே, என்னோட லைஃபே நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், என்ன லைஃப் இது, ஒன்றும் சரியில்லை என்று சொல்லி போராடி அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கேன். படியில் உட்காந்து பயங்கரமா அழுகுறேன். அழுதுகிட்டே இருக்கும்போது பாருங்கள், ஒரு சின்ன பையன் எனக்கு எதுக்க சைக்கிள்ல போறான் ரோட்ல. அங்கேருந்து கம்முன்னு தான் வந்தான். நான் நல்லா பார்க்குறேன், அவனை அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கேன் அழுதுச்சு. அவன் அங்கேருந்து சைக்கிளில் வரான். சைக்கிளில் வரவன் எனக்கு நேராக வந்ததும் அப்படியே பாரில் ஏறி மிதிக்கிறான். மிதிச்சுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன வார்த்தை? கொஞ்ச நாள் பொறு தலைவா சொல்லிட்டு அவன் மட்டும் மறுபடியும் உட்காந்து போகிறான். அடுத்தடி பண்ணலை, அடுத்தடி பாடவும் இல்லை, எதுவுமே செய்யலை. கொஞ்ச நாள் பொறு தலைவா, இந்த ஒரு வேர்டு. திடீர்னு ஒரு இருட்டு நிறைஞ்ச பகுதியில் ஒரு சிறுவன் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படி கிராஸ் பண்ண பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நாள் பொறு தலைவான்னு சொல்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ஸ்தோத்திரம், ஒரு வித்தியாசமான ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்குள்ள உருள ஆரம்பித்தது. அதை நினைச்சு நான் ஒரே சந்தோஷப்பட்டேன். ஸ்தோத்திரம், கர்த்தர் கொஞ்ச நாள் பொறுக்க சொல்லியிருக்கிறேன், பொறுத்து போவோன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீரோடு எந்திரிச்சு போறேன். பார்த்தீங்களா, அதே மாதிரிதாங்க கொஞ்ச நாள் பொறுத்து தான் இப்போ என்னெல்லாம் ஆண்டவர் பண்ணாருன்னு பார்த்தீங்களா? அதுக்கு அப்படியே நிறைவேறிச்சா? எவன் சொல்றான், எங்க சொல்றான், ஒண்ணுமே தெரியாது. ஆனா அது ஒரு சினிமா பாட்டில் வர ஒரு வார்டு. ஆனா பாருங்க, இவன் அந்த நேரம் டக்குன்னு ஒரு வார்த்தை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு மறுபடியும் உட்காந்து ஓட்டிட்டு போறான். அந்த இடத்துல வரும்போது அப்படி அவனுக்கு ஒரு காரியம், எமோஷன். அது இப்படிதான் சில நேரங்கள்ல எனக்கு ஒரு விபரீதம் என்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அந்த விபரீதத்தினால இனிமே நான் எப்படி ஊழியம் பண்ண போறேன், அவ்வளவுதான், இனிமே நான் ஊழியெல்லாம் பண்ண போறது இல்லைன்னு சொல்லி அதே படிக்கட்டுல இன்னொரு நாள் வேற படிக்கட்டுல உட்காந்து அழுவுறேன். அந்த படிக்கட்டுல உட்காந்து அழுவுறேன். அப்பதான் ஸ்தோத்திரம், ஆண்டவர் தெளிவாக நேராக, ஸ்தோத்திரம், சும்மா அந்த புர்டா விடுவாங்க சில பேர், ஆண்டவர் பேசுறார் போய் பேசுவாங்க. ஸ்தோத்திரம், தக்க சமயத்துல வரணும் வார்த்தை. பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் உட்கார்ந்து அழுகுறேன். இனிமே எனக்கு ஊழியெல்லாம் போச்சு ஆண்டவரே, இனிமே நான் யாருக்காக ஊழியம் பண்ணணும்னு சொல்லிட்டு போராடி அழுதுட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்பதான் யோசுவா 5ஆம் அதிகாரம் 1:5, யோசுவா 1:5 பாருங்க, அந்த வார்த்தைய கர்த்தர் என்கிட்ட நேரா பேசுறார். அல்லேலூயா. உண்மையிலேயே ஸ்தோத்திரம், அந்த வார்த்தை மாத்திரம் தான் என்ன யாரோ நின்று என்கிட்ட பேசுறாங்க. படிங்க பார்க்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நல்லா கவனிக்கணும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். இந்த வசனம் என்னோடு பேசி 30 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. பாத்தீங்களா, 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைய வரைக்கும் அந்த வசனத்தை அப்படியே நான் சுமந்து வருகிறேன். அது என்னை நடத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையை நல்லா கவனிக்கணும். நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். நீ நியாயங்களை விட்டு விலகாம இருந்தா அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். இதான் வாக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, நீ நியாயங்களை விட்டு விலகக்கூடாது, ஆராதனை விட்டு விலகக்கூடாது, ஊழியங்களை விட்டு விலகக்கூடாது, கர்த்தருடைய காரியங்களை விட்டு விலகக்கூடாது. எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தா அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை கைவிடவும் மாட்டேன்,
நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், யார் நமக்கு வாக்கு பண்றாரு? கர்த்தர் நமக்கு வாக்கு பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க, 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இன்பமானவைகள். நல்லா கவனிங்க, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். இனிமையானவைகள். சொல்லுங்க, எப்படிப்பட்டவைகள்? இனிமையானவைகள். ஸ்தோத்திரம். இப்ப நான் பைபிளை பார்த்து படிக்காம இருந்தா அந்த மகள் சொன்னது போல நானும் படிச்சிருப்பேன். எங்களை பாவத்துக்குள்ளாக்காதிருங்கள், ஆண்டவர் உங்களை கோடா கோடியாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சார், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய நாவுக்கு தேனிலும் மதுரமானதாய் காணப்பட வேண்டும். அப்படி தேனை சுவைப்பது போல தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்து மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவோமானால் அதுல நமக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. கடைசி வசனம் படிங்க பார்க்கலாம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. அப்படித்தானே சொன்னாரு. சங்கீதம் 101, சங்கீதம் 101 எடுக்க பார்க்கலாம். அதுல என்ன சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. சில வசனங்கள் அப்படியே கோத்து வரும். அப்படி வரும்போது அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஸ்தோத்திரம் கொடுக்கும். சங்கீதம் எடுத்துட்டீங்களா? 101. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கும். நல்லா கவனிங்க. உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். கவனிங்க. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகனுடைய செய்கையை நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. இங்க என்ன சொன்னாரு? பொல்லாத எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கணும். இங்க என்ன சொன்ன? வழி விலகனுடைய செய்கையெல்லாம் நான் வெறுக்கிறேன்றார் சங்கீதக்காரன். நீ எல்லாத்தையும் வெறுக்கணும். நீ வெறுத்தா அவர் உன்னை நேசிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதனால நல்லா கவனிங்க. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதும் என்னிடத்தில் வருவேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது 101ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார். அதனால அவர் சொல்றது என்னன்னா, நல்லா கவனிங்க, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனே அறிய மாட்டேன். பொல்லாத காரியங்களை விலகணும்னு சொல்றாரு. இவர் சொல்ற பொல்லாதவனை நான் அறியவே மாட்டேன்றேன். பொல்லாத விஷயத்தை, பொல்லாத காரியங்களை செய்கிறவனெல்லாம் நம்ம கேட்டு ரசிச்சு ருசிக்கலாம் கூடாது. அந்த மாதிரி கேடியெல்லாம் நம்ம வாழ்க்கையில உள்ளே நம்ம நினைக்க கூடாது. அப்படியே சோத்திரம் பண்ணிட்டு நாம் சோத்திரம் வேத வசனத்துக்கு ஏற்றது போல உங்கள் ஜீவியத்தை சரிப்படுத்தி கொண்டு நாம போய்கொண்டே இருக்கணும், நடந்து போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? கர்த்தர் இந்த நாளிலே அருமையாக ஸ்தோத்திரம் வார்த்தையில் தியானம், தேவனுடைய வார்த்தையிலே ஒரு தியானத்தை கட்டளையிட்டு இந்த நாளை அவன் நமக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டவர் கொடுத்த நல்ல வசனங்களுக்கா வார்த்தைகளுக்கா நம்ம எல்லாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். நேற்றைய தினத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த ஊழியங்களை சிறப்பாக முடிக்க, எல்லாருடைய மனசும் திருப்தி அடைய இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் சோத்திரம் தேசத்திலே வருகிறது என்றால் எவ்வளவு ஆச்சரியம் என்று சொல்லி கர்த்தரை மையப்படுத்தின தேவதாசர்களுக்கா சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, சோத்திரம். கலந்து கொண்ட நம்முடைய குழுவினருக்கா சோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சோத்திரம். 3 மணி நேரம் முழங்கால் போட்டு மறுபடியும் தம்முடைய பிள்ளைகள் வழக்கமா ஜெபிக்கிற சோத்திரம் உவாச ஜெபத்திலே மறுபடியும் 1 மணி நேரம் முழங்கால் போட்டாங்க. சோத்திரம் முழங்கால் போட்டு ஜெபிச்சார்கள். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் 9 பேர் நாங்கள் போய் 3 மணி நேரம் முழங்கால் இருந்து ஜெபிக்க, இன்னும் சில அம்மாமார்கள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க. முன்கூட்டியே முழங்கால் போட்டாங்க. நம்ம கிரியோன் தம்பியும் சுலக்ஷன் அம்மாவும் முன்கூட்டியே சோத்திரம் போட்டு இப்படி முழங்கால் போட்டு நல்லா ஜெபிச்சாங்க. சோத்திரம். அவங்கெல்லாம் முழங்கால் விட்ட பிறகும் நான் ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆச்சு, சில விஷயங்களை பேச முடியலன்ட்டு எடுத்துக்கொண்டேன். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னையா போதகரும் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் போட்டு இப்படி ஜெபிக்கிறாரு, அடுத்தது விசுவாசிகள்ன்றாங்க, இவங்களும் உள்ளே போட்டு ஜெபிக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி
இப்படியெல்லாம் உருவாக்க முடியலையே, எங்களுக்கு ஒரு மணி நேரம் கூட ஒருத்தரை முழங்கால் பண்ண வைக்க முடியல. இப்படி எவ்வளோ நாட்கள் இவ்வளோ நடத்திட்டு இருக்கேன்றாங்க. எல்லாம் நம்பவும் முடியலையே. கண்ணால பார்த்து அதிசயப்படுற அளவுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஊழியங்களுக்கான நம்மளாம் கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். இனி இந்த ஊழியங்கள் நடக்க போகிற எல்லா இடங்கள்லையும் பரிசுத்தாவியான கூட வந்து கிரேசிய முடியா சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். நேசிக்கிற பிதாவே, ஆசீர்வாதமான வேலைக்காக ஜெபிக்கிறோம். இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து பராமரித்து காலமே தேவ சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டாங்களோ, யாரெல்லாம் இந்த வசனத்தை கவனம் வச்சாங்களோ, ஆண்டவரே, யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக யாரெல்லாம் இதை பார்க்குறாங்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய குடும்பங்களில் ஒரு மறுரூபத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களில் ஒரு அதிசயத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. இதை பார்க்கிற நேரத்தில் உங்கள் மகிமை அந்த குடும்பங்களில் இறங்குவதாக, அந்த பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்பீராக. கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணி காலை ஜெபத்தில் சந்திப்போம். மறுபடியும் மாலை 7 மணிக்கு வாச ஜெபத்தில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.